எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு, கவனி ஸ்தோத்திரம், சத்தியத்தை அறிகிற ஸ்தோத்திரம் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் தெரிஞ்சிச்சு இதான் சத்தியம், இதுக்கு மேல எதுவும் சத்தியமும் கிடையாது ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நாம் அறிந்து கொண்ட பிற்பாடு, அப்ப அந்த சத்தியத்துக்கு விரோதமாய் அறிந்து கொண்ட பிற்பாடு மனப்பூர்வமாய் எல்லாம் நமக்கு தெரியும், இது பண்ணா இது நடக்கும், இது பண்ணா இது கிடைக்கும்னு சொல்லி நன்றாய் நாம் அறிந்து கொண்டோம். அறிந்து கொண்ட பிற்பாடு ஸ்தோத்திரம் நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறே பலி இனி கிடையாது. ஸ்தோத்திரம். இயேசு ஒரே தரம் பலியிடப்பட்டார், அவ்வளவுதான். ஸ்தோத்திரம். நம்முடைய பாவங்களுக்காக, ஸ்தோத்திரம், நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக ஸ்தோத்திரம் ஒரே தரம் பலியிடப்பட்டார், அவ்வளவுதான். மீண்டும் 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 அவர் பலியாக தயாராக இல்லை. ஸ்தோத்திரம். அதனால தான் நான் சொல்லுவேன், ஒரு விசுவாசி ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு வந்த பிற்பாடு, ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்னாடி 1 கோடி பாவம் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆண்டுடைய சமூகத்துல. 1 கோடி, உதாரணத்தை சொல்றேன், ஸ்தோத்திரம், 1 கோடி பாவம் ஸ்தோத்திரம் செய்திருந்தாலும் அது ஆண்டுடைய பார்வையில பிரச்சனையே கிடையாது. நான் பாவி என்று சொல்லி மனசார ஸ்தோத்திரம் கண்ணீரோடு, ஆண்டவரே நான் பாவி, நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனையை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களப்பா அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டுடைய சமூகத்துல மனஸ்தாபப்படும் போது, கண்ணீர் வடிக்கும் போது, அது 1 கோடியோ 2 கோடியோ எவ்வளவு பாவமா இருந்தாலும் ஆண்டவர் அவைகளை மன்னித்து விடுகிறார். ஸ்தோத்திரம். இப்ப ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அந்த பழைய மனுஷன் பழைய சுவாபங்கள் எல்லாம் தண்ணீரிலே அடக்கம் செய்தாகிவிட்டது. இப்ப நாம் எழுந்தோமானால் ஸ்தோத்திரம், கொலோசியர் அழகா சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், 3வது அதிகாரம் 2வது வசனம் கொலோசியர்ல, நீங்கள் மரித்தீர்கள், 4:2 நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளையே தேடுங்கள் என்று சொல்லுது. 1:2 வாசிங்க. 3:1-2. ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தையை கேட்குறீங்க, அதுதானே வாசிக்கணும். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், இப்போ அந்த ஞானஸ்தானத்தோட அந்த உடன்படிக்கையில என்ன நடக்குது அப்படின்னா, ஸ்தோத்திரம், கிறிஸ்து எப்படி மரித்து பாதாளத்துக்கு போனாரோ அதற்கு அடையாளமாக பழைய மனுஷன் பழைய சுவாபங்கள் எல்லாம் தண்ணீரிலே மரித்து அடக்கம், சமாதி கட்டியாச்சுன்னு அர்த்தம். தண்ணீர்ல முழுகிறது எதுக்கு? சமாதி கட்டுறது தான். ஸ்தோத்திரம். அதனாலதான் சொல்லுவேன், இந்த தெளிப்பு ஞானஸ்தானம், குழந்தை ஞானஸ்தானம், செத்த பேரு கொடுக்குற ஞானஸ்தானம்லாம் இந்த ஞானஸ்தானமே அல்ல. சொல்லுங்க அல்லேலூயா. உன்னுடைய பழைய மனுஷன் அந்த தண்ணீரிலே அடக்கம் பண்ணப்பட வேண்டும். இப்ப தண்ணீர்ல அடக்கம் பண்ணியாச்சு பழைய மனுஷன், இப்ப புதுசா எழுந்துக்கிறோம். நம்ம கூட யாரும் எழுந்துக்கிறது? கிறிஸ்துவும் எழுந்துகிறார் நம்ம ஆவிக்குள்ள. ஸ்தோத்திரம். நம்ம ஆவியில கிறிஸ்துவ என்ன பண்றாரு? இப்ப புதுசா புது குழந்தையாக அவர் உள்ளே பிறக்கிறார். அப்ப கிறிஸ்துவோடு கூட நம்ம எழுந்துக்கிறோம் அப்படின்னா, ஸ்தோத்திரம், உயிர் தெழுந்த கிறிஸ்து என்ன பண்ணாரு? கவனிங்க, பாதாளத்துல போய் 3 நாள் இருந்துட்டு உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்து 40 நாள் சீஷர்களை திடப்படுத்தின, அதை விட்டுருங்க. திடப்படுத்தின பிற்பாடு எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒலிவ மலையிலிருந்து நேரா வேற எங்கேயும் போகாம வேற எதுவும் செய்யாம ஸ்தோத்திரம் நேரா போய் பிதாவின் வலது பார்சத்துல, ஆமாங்க இதானே நடந்துச்சு, ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து உயிர் தெழுந்த பிற்பாடு பூமிக்குரியவைகளை அவர் என்ன பண்ணல? எதையும் நோக்கவில்லை, பார்க்கவில்லை, தேடவில்லை, அதற்குரிய காரியத்துல ஈடுபடவில்லை. உயிர் தெழுந்த பிற்பாடு ஒரு விசுவாசி எதை தான் தேடணும்? கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற, படிங்க, கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள, ஸ்தோத்திரம், நம்ம உண்மையாகவே கிறிஸ்துவோடு கூட எழும்பி விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய சிந்தை மாறணும், நம்முடைய பேச்சு மாறணும், நம்ம நடக்க மாறணும், நம்முடைய செயல்பாடுகள் மாறணுங்க. ஸ்தோத்திரம். அதைத்தான் 2 கொரிந்தியர் 5:17 சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது குழந்தையா இருக்கிறான். சிருஷ்டினா குழந்தை, ஒரு புது உயிரா இருக்கிறான். பழையன எல்லாம் ஒழிந்து போயின.
கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா பழையன எல்லாம் நான் இன்னும் ஒழிந்து போய்விட வேண்டும். எல்லாம் நான் என்னமா எல்லாம் எல்லாம் புதிதாயின என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால நீங்க மனதில் வைத்து செயல்படுங்கள். நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறீர்கள். ஸ்தோத்திரம். அவரோடு கூட தண்ணியிலிருந்து வெளியே வரும்போது அவரோடு கூட எழும்புகிறீர்கள். அதனால உங்களுடைய எண்ணம் மாறணும். நம்முடைய எண்ணம் எல்லாம் எங்க இருக்கணும்? கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிற மேலானவைகளையே நாம் தேடும்போது இந்த பூமிக்குரிய காரியம் ஆட்டோமேட்டிக்கா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவார், ஸ்தோத்திரம், 6வது அதிகாரம் 33வது வசனத்துல மத்தேயில, முதலாவது எதை பாருப்பா? தேவனுடைய ராஜ்யம்னா ஆளுகை, ரூல் ஓவர் பண்றது. எங்க இருந்து? பரலோகத்திலிருந்து ஆண்டவர் ரூல் ஓவர் பண்ணி கொண்டிருக்கிறார் இல்லையா? ஸ்தோத்திரம். அதை பாரு, அதை பாரு, அதை விரும்பு, அதை அடையணும் நாடு. அப்படி நாடும்போது இந்த பூமிக்குரிய எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவாராம்? கூட கொடுப்பாராம், எக்ஸ்ட்ரா கொடுப்பாராம். அதனால ஒரு ஆவிக்குரிய விசுவாசி என்று சொல்லுகிறவர்கள், நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு, ஸ்தோத்திரம், சத்தியத்தை அறிவில வந்த பிற்பாடு, ஸ்தோத்திரம், நீங்கள் மறுபடியும் மனப்பூர்வமாய் பாவம் செய்து கொண்டிருந்தால் இனி செலுத்தப்படுவதற்கு பலி இல்லை. உங்க பாவத்துக்கு நீங்க தான் என்ன பண்ண கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் மனசுல வச்சுங்க. ஸ்தோத்திரம். பாவத்தை ஆண்டவர் நீங்க அறிக்கை செய்யும் போது மன்னிச்சிருவாரு. ஏன்னா அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார். ஆனா அந்த பாவத்தின் விளைவுகளால் வருகிற ஸ்தோத்திரம் தண்டனையை நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும் என்பதை நீங்கள் மனதில் வைத்து ஸ்தோத்திரம் நீங்கள் செயல்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் கவனிங்க. ஸ்தோத்திரம். இதை உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்போ ஸ்தோத்திரம் ரியா ஸ்தோத்திரம் வந்தாங்க ஃபர்ஸ்ட் நளினி. அதனால ரியாவை எடுத்துப்போம். நளினி சர்ச்சுக்குள்ள கூட்டின்னு வரும்போதே சொல்லுது, ஸ்தோத்திரம், இது மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது, ஏறக்கூடாது, இது மாதிரிலாம் போய் விளையாடக்கூடாது, சர்ச்சில் வந்தால் எப்படி இருக்கணும், அமைதியாக உட்காந்துருன்னு சொல்றீங்க, சொல்லி கூட்டின்னு வரீங்க. ஆனால் அது குழந்தைக்கு அது அந்த அளவுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஆராதனையில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும்போது குழந்தை மேலே ஏறி விளையாடிங்குது, நீங்கள் அதை கவனிக்கல. நீங்கள் செய்தி கேட்கறதுல ஸ்தோத்திரம், நீங்கள் ஆராதனை பண்ணுறதுல நீங்கள் அதை கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறபடினாலே அது விளையாடி கொண்டிருப்பதை கவனிக்க முடியல. ஒரு காலகட்டத்தில் ஸ்தோத்திரம் அம்மான்னு ஒரு சத்தம் கேட்குது. அப்பதான் டக்குன்னு திரும்பி பார்த்தா மேலே விளையாடி கொண்டிருந்த குழந்தை கீழே விழுந்துட்டு இருக்குது, காலில் அடிபட்டு ரத்தம் வருது. இப்போ நீங்கள் கோபமா குழந்தைகிட்ட ஓடுறீங்க. ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க, அல்லே லூயா. ஸ்தோத்திரம். என்னன்னு ஓடுவீங்க? வர சொல்லவே நான் சொன்னேன், அது மேலாம் ஏறி விளையாடக்கூடாதுன்னு சொன்னேன். ஸ்தோத்திரம். நீ என் பேச்சை கேட்டியா? மீறி செஞ்சதுனால இப்போ என்ன பண்ணுறீங்க? அடிபட்டுக்கிறேன்னு சொல்லி அந்த அடிபட்டதை தூக்காத கூட நீங்க சொன்னதை செய்யலையேன்றதுக்காக அடிக்கிறதுக்கு போவீங்க. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க, அல்லே லூயா. அதை தான் செய்வோம். ஃபர்ஸ்ட் அடிபட்ட ரத்தம் போயினுக்குது. ஸ்தோத்திரம். அதை நம்ம கேர் பண்ண மாட்டோம். நான் சொன்னதை செய்யலையேன்ற அந்த கோபம் நமக்குள்ள இருக்கிறதுனால அடிக்கிறதுக்கு போகும்போது அந்த குழந்தை கையெடுத்து கும்பிட்டு அந்த நேரத்தில் ஸ்தோத்திரம். எல்லா குழந்தையும் பண்ணும், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸ்தோத்திரம். அம்மா மன்னிச்சிருமா. ஸ்தோத்திரம். நான் என்ன பண்ணிட்டேன், நான் வார்த்தையை மீறி தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொன்ன உடனே ஸ்தோத்திரம் நம்ம மன்னிக்கிறதுக்கு இருதயம் ஸ்தோத்திரம் ஆண்டோட இருதயமா இருக்கிறதுனால சரி வா போ தொலை அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் அப்படியே அந்த குழந்தைய கட்டி அணைச்சி காலில் ரத்தம் ஊற்றுது. உடனே வண்டி பிடிச்சி எங்கே கொண்டு போவோம்? ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போவோம். அல்லே சொல்லுங்க, அல்லே லூயா. ஸ்தோத்திரம். இப்போ நம்ம மன்னிச்சிட்டோம். ஸ்தோத்திரம். அந்த பொண்ணு பண்ண அந்த குழந்தை பண்ண தப்பை நம்ம என்ன பண்ணிட்டோம்? மன்னிச்சிட்டோம். ஆனா அந்த பாவத்தினால் வந்த வலியை யார் ஏற்றுக்கணும்? இப்போ புரியுதா உங்களுக்கு? அல்லே சொல்லுங்க, அல்லே லூயா. நம்ம ஆண்டவர் அப்படிதான், நீங்க தப்பு பண்ணிடுறீங்க, அப்பா நான் தெரியாத பண்ணிட்டேன்னா என்ன பண்ணிடுறாரு? ஆனா பாவம் செஞ்ச அந்த வலி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனவனே, அம்மா இது பெரிய காயமாக்குது, 4 தையல் போடணும்னுவாங்க. தையல் போறதுக்கு முன்னாடி மத்து போற ஊசி போடணும்னுவாங்க. இந்த வலியெல்லாம் யார் தாங்கணும்? பாவம் செஞ்சவங்க கண்டிப்பா. புரியுதா உங்களுக்கு இல்லையா? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை கண்டிப்பாக அறுக்கணுங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா ஏற்கனவே பலி செலுத்தி உங்க பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டாரு. இந்த விஷயத்தை உங்களுக்கு சத்தியமா சொல்லிட்டாரு. இதை அறிந்தும் இதை புரிந்தும் இதை தெரிந்தும் மனப்பூர்வமாய் நாம் பாவம் செய்து கொண்டிருந்தால் அந்த பாவத்துக்கான பனிஷ்மெண்டை கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுதான் ஆக வேண்டும். அவர் மறுபடியும் மன்னிப்பதற்கு பலியாவதற்கு தயாராக இல்லை என்று சொல்லிதான் அந்த வசனம் முடியுது. 26வது வசனம், 26, 27 மறுபடியும் வாசிங்க. ஸ்தோத்திரம். எபிரேயர் 10வது அதிகாரம் 26, 27 வாசி.
சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு. இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க யாரும் சொல்லல, மௌனம் சம்மதம் வாங்க. ஸ்தோத்திரம். அதனால உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஸ்தோத்திரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றார். நீங்க சத்தியத்தை அறிந்து கொண்டது உண்மையானால் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்கதாக வேறொரு பலி இனி இராமல் கண்டிப்பாக நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு. ஸ்தோத்திரம். மன்னிக்க மாட்டார் அவரு. ஸ்தோத்திரம். ஏன்னா ஒரு முறை தான். ஸ்தோத்திரம். சொன்னேன் இல்லையா, 1 கோடி தப்பு பண்ணாலும் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது அதை மன்னிக்கிறார், கடலின் ஆழத்துல போட்டுறார். திரும்பி அவர் அதை பார்க்கறது இல்ல, முதுகுக்கு பின்னாடி எரிந்து விடுகிறார் என்றெல்லாம் சங்கீதக்காரன் சொல்றார். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்த பின்பு, சத்தியத்தை அறிந்த பின்பு, ஸ்தோத்திரம், இது செய்யக்கூடாதுன்றதை செய்யும் போது நம்ம மனப்பூர்வமா பாவம் செய்யறோம்னு அர்த்தம். செய்யக்கூடாது என்பதை செய்யும் போது, பைபிள் செய்யக்கூடாது என்று நீ செஞ்சினான்னு அர்த்தம். அதான பாவம். ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வார்த்தை மீறுவது தானே பாவம். ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செய்வது தானே பாவம். அதனால மனப்பூர்வமாய் நாம் பாவம் செய்தால் நமக்கு செலுத்தப்படுவதற்கு பலி கிடையாது. ரியாவுக்கு சொன்ன கதை மாதிரி அந்த பாவத்துக்கான பனிஷ்மெண்ட்டை நீ கண்டிப்பா ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதனாலதான் வேதம் அழகா சொல்லுது, நீதிமொழிகள் 22வது அதிகாரத்துல, நீதிமானுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படும். ஆமே. சரி கட்டாம உங்களை எடுக்க மாட்டார் இந்த பூமியில இருந்து. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க என்னெல்லாம் தப்பு பண்றீங்களோ, ஸ்தோத்திரம், அதை சரி கட்டி நாண்டுக்குன்னு பேண்டுக்குன்னு, ஸ்தோத்திரம், பயங்கரமான எல்லா காரியத்தையும் நீங்க அனுபவிச்ச பிற்பாடுதான் உங்களை இங்கிருந்து எடுப்பார். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக கிறிஸ்தவ வாழ்க்கை சத்தியத்தை அறிந்த பிற்பாடு ரொம்ப 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 ஜாக்கிரதையாக வாழ வேண்டிய காரியம். நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிந்த பின்பு, சபைக்கு வந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்தபடினாலே ஸ்தோத்திரம், அவங்க எப்படி செத்தாங்க, ஸ்தோத்திரம், அவங்க எப்படி செத்தாங்க என்பதை, ஸ்தோத்திரம், ரொம்ப, அதாவது எப்படி சொல்றது, பார்க்க போனாவே அப்படியே காலில் வந்து கதறுவாங்க. ஐயா, ஆண்டவர் எடுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க ஐயா. ஸ்தோத்திரம். நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் சொல்லுவார், இன்னும் அது என்ன பண்ணல, பரிசுத்தத்துல பூர்ணம் ஆகல. ஸ்தோத்திரம். பாவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன், சுத்திகரித்து கொண்டிருக்கிறேன். பூரணமா சுத்திகரித்த பிற்பாடுதான், ஸ்தோத்திரம், அந்த ஆத்மாவை எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்று சொல்லி எத்தனையோ ஆயிரக்கணக்கான சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும். ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் உங்களை அன்பாய் நேசிக்கிறபடினாலே அப்படியெல்லாம் நாம் சித்திரவதைக்கு, கொடுமைக்குள்ளாக கடந்து போகக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு சத்தியத்தை சத்தியமாய் சொல்லி கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, ஸ்தோத்திரம், சத்தியத்தை அறிந்த பிற்பாடு மனப்பூர்வமாய் பாவம் செய்யாதபடிக்கு உங்களை பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இங்க ஆண்டவர் சத்தியம் பேசுனதுக்கு, ஸ்தோத்திரம், பிரயோஜனமா இருக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இதை மனதில் வைத்துக் கொள்ளும்படியாக இது உங்களுக்கு ஒரு ஆலோசனையா சொல்லிட்டு, ஸ்தோத்திரம், இப்ப நம்ம சொல்ல வேண்டிய இன்னைக்கு என்ன சொன்னாரு அப்படின்றத உங்களுக்கு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். ஒரு 20 நிமிஷத்துல உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். உங்களுக்கு, ஸ்தோத்திரம், சொல்ல வேண்டிய காரியங்களை நான் சொல்லி, ஸ்தோத்திரம், ஜெபிப்பதற்காக, ஸ்தோத்திரம், இருக்கிறபடினாலே என்னோட கூட சேர்ந்து ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 13வது வசனத்தை, ஸ்தோத்திரம், நீங்கள் 3 நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனார்கள். கவனிங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இங்க, ஸ்தோத்திரம், எப்பிராயீமை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் நடக்க எப்படி பழகி இருக்கிறேன், குழந்தை எப்படி நடக்க பழகுவோம். ஸ்தோத்திரம். அதைத்தான் பண்ணார் ஆண்டவர். எப்பிராயீமுக்கு என்ன பண்றார் ஆண்டவர், நான் எப்பிராயீமை கைப்பிடித்து என்னுடைய வழியில, சத்தியத்தின் வழியில, என்னை அறிகிற அறிவின் வழியில கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். நான் தான் பழக்கினேன். ஸ்தோத்திரம். ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர்கள் என்று, ஸ்தோத்திரம், அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் தான் குணமாக்குகிறவர் எல்லாத்திலையும். ஸ்தோத்திரம். வியாதியோ மற்ற என்ன மனபாரமோ எல்லாவற்றிலும் குணமாக்குகிறவர், ஹீலிங் காட், ஸ்தோத்திரம், என்று சொல்லி அவரே தன்னை அறிமுகப்படுத்துகிறார். நான் குணமாக்குகிறவர் என்பதை
இந்த எப்பிராயீமர் அறியவில்லை, அறியாமல் போனார்கள் என்று சொல்லி சொன்ன அவர், ஸ்தோத்திரம், இந்த எப்பிராயிம் யாரு? ஸ்தோத்திரம், எப்படி அவர்களை கைப்பிடித்து நடக்க பழகினார்? அவர்கள் ஆண்டவரை சரியானபடி அறியவில்லை என்று ஆண்டவர் புலம்புகிறாரே, ஸ்தோத்திரம் என்று சொல்லி, ஸ்தோத்திரம், நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியம். எப்பிராயிம் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. பைபிள் படிக்கிறவங்க தெரியணுமே. வெரி குட், ஸ்தோத்திரம். வேற யாருக்காவது தெரியாதுல்ல? ஸ்தோத்திரம், ரைட். இப்ப 1 நாளாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிப்போம். ரூபன் இஸ்ரவேலுக்கு பிறந்த முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன். கவனிங்க, இஸ்ரவேல்னா யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 பேர் பிறந்தாங்க இல்லையா? அந்த 12 பேர் தெரியுமா? சொல்றவங்களுக்கு இப்பவே பிரைஸ். சரி, கவுண்டிங்காவது சொல்லுங்க பார்க்கலாம். லேயாளுக்கு எத்தனை பசங்க? லேயாளுக்கு எத்தனை பசங்க? கவுண்டிங் சொல்லுங்க, பேர் வேணாம். லேயாளுக்கு எத்தனை பசங்க? ராகேலுக்கு எத்தனை பசங்க? சில்பாலுக்கு எத்தனை பசங்க? பில்காலுக்கு எத்தனை பசங்க? மொத்தம் 12. மொத்தம் 12. இதுல இந்த 4 பேருக்கும் பிறந்தவங்க, ஸ்தோத்திரம், 4 பேருக்கும் பிறந்தவங்க 12 பேரு, ஸ்தோத்திரம். அப்படின்னா எத்தனை பேர் யார் யாருக்கு பிறந்தாங்க, ஸ்தோத்திரம், அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸ்தோத்திரம், மொத்தம் 12 பேர்ல 6 பேர் லேயாளுக்கு பிறந்தவர்கள், ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல 4 பேரும், செகண்ட் பார்ட்ல 2 பேரும் பிறந்தாங்க. 6 பையன் 1 பொண்ணு. தீனால் யாருக்கு பிறந்தது? லேயாளுக்கு பிறந்தவங்க. சில்பாலுக்கு 2 பேர், தான் நப்தலி. பில்காலுக்கு 2 பேர், காத் ஆசேர், ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ராகேலுக்கு பிறந்தது 2 பேர், யோசேப்பு, பெஞ்சமின். 12 பேர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த 12 பேர்ல முதல் பிறந்தவங்களுக்கு தான் சேஷ்ட புத்திர சுதந்திரம் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிள்ளைக்கு சேஷ்ட புத்திர சுதந்திரம், ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த முழு குடும்பத்துக்கும் அவன்தான் ஆசாரியனாக நின்று பலி செலுத்துவான். சேஷ்ட புத்திரனா என்னது? ஸ்தோத்திரம். முழு குடும்பத்துக்கும் சர்ச்சுக்கு போகும்போது மூத்த பிள்ளை தான் ஆசாரியனாக நின்று தன்னுடைய குடும்பத்துக்காக பலி செலுத்துகிறவன். சேஷ்ட புத்திரனா என்னது புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். முழு குடும்பத்துக்கும் யார் தான் பொறுப்பு? அதனால அவருக்கு சேஷ்ட புத்திர பாகம், சேஷ்ட புத்திர சுதந்திரம் முதல் குழந்தைக்கு கிடைக்கும். அந்த சேஷ்ட புத்திர குழந்தை அந்த பாகத்தை எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வீட்டுல இருக்கிற சொத்துல பாக பிரிவினை போடும்போது அவருக்கு 2 மடங்கு கொடுக்கணும். சேஷ்ட புத்திரருக்கு எத்தனை மடங்கு கொடுக்கணும்? 2 மடங்கு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது எங்க வீட்டிலே நடந்துச்சு. பாகப்பிரிவினை நடக்கும்போது, ஸ்தோத்திரம், பாகப்பிரிவினை எங்க அண்ணன் அதிகமாகுது சொத்து அப்படின்னு சொல்லி, ஸ்தோத்திரம், ஆர்குமெண்ட் பண்ணும்போது அப்பதான் சொன்னாங்க, ஸ்தோத்திரம், பைபிள்ல முதல் பிறந்த குழந்தைக்கு 2 மடங்கு, அதனால 2 மடங்கு. மொத்தம் 80 சென்ட் இருந்தது. அவர் 40 சென்ட் எடுத்துக்கின்னு எனக்கு 20 சென்ட், இன்னொரு அண்ணனுக்கு 20 சென்ட் போட்டுருந்தாரு பாகப்பிரிவினை அந்த கூரை சீட்ல. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது ஒத்துக்கவே மாட்டேன், கையெழுத்தை போட மாட்டேன்னு சொல்லும்போது தான் சொல்றாங்க, 80 சென்ட்டை 4ஆ போட்டோம், அதுல 2 பாகம் யாருக்கு சேரணும்? ஆஸ் பர் பைபிள் சேஷ்டபுத்திர சுதந்திரம் என்பது 2 பாகம். ஏன்னா அவர் தான் குடும்பத்துக்கு தலையா இருந்து, ஸ்தோத்திரம், தகப்பனுக்கு பதிலாக, தகப்பனுக்கு அடுத்த ஸ்தானத்திலிருந்து பலி செலுத்துகிறபடினாலே 2 ஆசீர்வாதம் அவர்களுக்கு கடந்து போக வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்ப சேஷ்டபுத்திர பாகம் என்று சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும், முதல் குழந்தைக்கு தான் வரணும் சேஷ்டபுத்திர பாகம். முதல் குழந்தைக்கு தான் வரணும். ஏசா யாக்கோபு பிறந்த போது ஏசா இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அதோட வேல்யூ தெரியல. சேஷ்ட புத்திர பாகத்தை பயற்றம் கூழுக்கு விற்று போட்டான். அதோட வேல்யூ தெரியல. எதுக்காக ஆண்டவர் இந்த சேஷ்ட புத்திர சுதந்திரம் என்பதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்ற வேல்யூ தெரியாம அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை ஒருவேளை போஜனத்துக்காக, ஸ்தோத்திரம், அதெல்லாம் பண்ணிட்டான், விற்று போட்டு விட்டான். வேல்யூ தெரியாத ஆளுகிட்ட போய் கொடுக்க முடியாது அப்படின்றதுனால, ஸ்தோத்திரம், ஏசாவுக்கு வர வேண்டிய சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்து விட்டார். இப்ப யாக்கோபுக்கு பிள்ளைகள் பிறக்கும் போது சேஷ்ட புத்திர பாகம் யாருக்கு வரணும்? ரூபனுக்கு வரணும். ஆனா ரூபன் ஆண்டவர் பார்வைக்கு தவறானவனாக வாழ்ந்தான். ஸ்தோத்திரம், தவறானவனாக வாழ்ந்தான். அதனால அடுத்த சுதந்திரம் யாருக்கு வந்திருக்கணும்?
சிமியோனுக்கும் லேவிக்கும் வந்திருக்கணும். ஸ்தோத்திரம். இவங்க என்ன பண்ணாங்க, எமோரியரின் ராஜாவாகிய ஸ்தோத்திரம் அந்த ராஜாவின் பையன் தீனால் ஊர் சுத்தி பார்க்கும்போது தீனாளுடைய அழகை கண்டு அவளை கற்பழித்து விட்டான். ஸ்தோத்திரம். இந்த செய்தி ஸ்தோத்திரம் சிமியோனுக்கும் லேவிக்கும் தெரிந்த போது ஸ்தோத்திரம் அவங்க ஒரு தந்திர உபாயம் பண்ணி, நாங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், நீங்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், ஒருவேளை எங்க தங்கச்சி என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீங்களும் எங்களை போல விருத்த சேதனம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொல்லுவாங்க. அவர்களும் அந்த தீனால் மேல இருக்கிற அந்த மோகத்துல ஸ்தோத்திரம் நாங்களும் பண்ணி கொள்கிறோம் என்று சொல்லி அந்த எமோரியர் நாட்டில் இருந்த எல்லா ஆன்மங்களுக்கும் விருத்த சேதனம் செய்யப்பட்டது. ஸ்தோத்திரம். கவனிங்க, விருத்த சேதனம் யாருக்கு பண்ணணும்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் பண்ணணும். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் பண்ண முடியாது. ஸ்தோத்திரம். அப்படி பண்ணதுனால, தவறா பண்ணதுனால ஸ்தோத்திரம் 3ஆம் நாளிலே அவர்களுக்கு நோவு எடுத்து கொண்டது. 3ஆம் நாளிலே தேவ ஜனங்களுக்கு பண்றாங்க, பண்றதுன்னு தெரியல, போறதுன்னு தெரியல. ஆனா இவர்களுக்கு பாருங்க அது செட் ஆகாம 3ஆம் நாள்ல நோவெடுத்து கொள்ளும் போது அவங்க சண்டை போடுறதுக்கு பலன் இல்லாதவர்களாய் மாறி போனார்கள். நமக்கு பிரச்சனை வழியாகுது, எங்க போய் சண்டை போடுறது? அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அதை நன்றாய் அறிந்த சிமியோனும் லேவியும் பட்டயத்தை கொண்டு போய் எல்லா ஆண்மக்களையும் வெட்டி போட்டார்கள். ரத்த பழி இவர்கள் மேல இருந்தபடியினாலே சேஷ்ட புத்திர பாகம் சிமியோனுக்கு கிடைக்கல, லேவிக்கும் கிடைக்கல, யூதாவின் மேல் வந்தது. 4வது பையன் பேர் யூதா. ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப 1 நாளாகமம் 5 ஸ்தோத்திரம் 1-2 வாசிப்போம். யூதா தன் சகோதரரிலே 1 வாசிட்டு 2 வாசிப்போம். பிறந்தவனாக எண்ணப்படாமல் ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. இவ யூதாவுக்கு கொடுத்துட்டாரு. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் 2வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. யூதா தன் சகோதரரிலே பலத்ததினாலே ராஜாக்கள் உங்க சந்ததியில தோன்றிக்கிட்டோம்பா. ராஜாக்கள் எங்க வரட்டும்? உங்க சந்ததியில தோன்றிக்கிட்டோம். ஆனா சேஷ்ட புத்திர பாகத்தை உனக்கு கொடுக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். யூத கோத்திரத்துல தான் யார் வர்றது? ஸ்தோத்திரம். தாவீது வர்றாரு ஃபர்ஸ்ட் ராஜா, சவுலுக்கு அப்புறம். ஸ்தோத்திரம். அதே சந்ததியில தான் இயேசு ராஜாவும் வர்றாரு. ஸ்தோத்திரம். அதைத்தான் இங்க சொல்றாரு, உன் சந்ததியில வேணா யார் வந்துகிட்டோம்? ராஜாக்கள் வந்துகிட்டோம். ஆனா உனக்கு என்னத்தை கொடுக்க முடியாது? சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்க முடியாது. நான் சேஷ்ட புத்திர பாகத்தை யாரு கொடுக்க போறேன்? யோசேப்புடைய குமாரர்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே தீர்மானித்து இந்த பிளானை மாத்துறாரு. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. இந்த யோசேப்புடைய குமாரன் பேர் தான் ஸ்தோத்திரம் மனாசே எப்ராயிம். இதை நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் வாசித்து பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல நீங்க வாசிக்கிற போது ஸ்தோத்திரம் 48வது அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 48:13. பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் 12 வாசிங்களேன் மேல. எப்பிராயிமை தன் வலது கையினாலையும் இஸ்ரவேலை தன் இடது கைக்கு நேராகவும் விட்டான். கவனிங்க, இப்ப கண்ணு மங்களா இருக்குது. ஸ்தோத்திரம் யாக்கோபுக்கு. ஸ்தோத்திரம். எகிப்துக்கு போயிட்டாங்க இல்லையா யோசேப்பின் மூலமா. கடைசியில் அவங்க அப்பாவையும் கூட்டின்னு வர சொல்லிட்டாப்ல. இப்போ எல்லாம் போய் எகிப்துல செட்டில் ஆகிட்ட பிற்பாடு ஒரு நாள் யோசேப்பு தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு அப்பாவுக்கு முன்னாடி நிறுத்துறாரு. ஸ்தோத்திரம். எனக்கு இங்கே ஆண்டவர் கொடுத்தது 2 பிள்ளைகள், ஆனால் அவனால பார்க்க முடியல. ஸ்தோத்திரம். பார்வை இல்லாதவனா இருந்தான். ஸ்தோத்திரம். யாக்கோபு வயசாகி போச்சு, 127 வயசுல இருக்கிறான். ஸ்தோத்திரம். அதுல பார்வை இல்லாமல் இருந்தது. ஆனா அவன் ஒரு தீர்க்கதரிசி. யாக்கோபு ஒரு தீர்க்கதரிசி. அதனால அவராண்ட பிளஸ்ஸிங் வாங்கினா ஸ்தோத்திரம் யாக்கோபு மாதிரியே இல்லையா? ஸ்தோத்திரம். யாக்கோபு ஈசாக்கு கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கும்போது அது அப்படியே அவனுக்கு பலித்தது. ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. உனக்கு சகோதரனுக்கு முன்பாக நீ வாழ்ந்து பலத்திருப்பாய்னு பிளஸ் பண்ணாரு பாருங்க. அதே மாதிரி இந்த யாக்கோபுக்கு நடந்தது. இப்ப யாக்கோபு எப்படியெல்லாம் ஸ்தோத்திர பிள்ளைகளை ஆசீர்வதித்தாரோ அதே போல எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கவனிக்கிறீங்களா? இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. அதனால யோசேப்பு இதை அறிந்திருந்தபடினாலே தன் 2 பிள்ளை, மூத்த பையன் பேரு மனாசே. இப்ப என்ன பார்க்கணும் நீங்க? மூத்த பிள்ளையை மனாசே வலது கையிலும்
ஸ்தோத்திரம், தன்னுடைய 2வது பையன் எப்ராஹிமை இடது கையிலும் ஸ்தோத்திரம் கொண்டு வந்து இந்த அப்பாவுக்கு முன்னாடி நிறுத்துறான். ஸ்தோத்திரம். அப்பா கண்ணு தெரியாம இருக்குது, அவர் மங்களா இருக்கிறார். இல்ல சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப அப்பாவுக்கு வலதுபுறத்துல ஸ்தோத்திரம் மனாசேயும், அப்பாவுக்கு இடதுபுறத்துல எப்ராஹிம் நிறுத்துறாரு. நிறுத்திட்டு 2 பையன்பா உங்களாண்ட கொண்டா நிறுத்திக்கிறேன், நீங்க ஆசீர்வதிக்கிறவங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, அதனால என் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கணும், அதனால பிளஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது அடுத்த வசனம் சொல்லுது. ஸ்தோத்திரம். 14வது வசனம். அப்பொழுது யாக்கோபு மனமறிய, வலது சைடு நிக்கிறது யாரு? மனாசே. லெப்ட் சைடு நிக்கிறது யாரு? ஆனா யாக்கோபு பிளஸ் பண்ணும்போது மனமறிய வலது கையை எப்ராஹிம் மேலும் இடது கையை மனாசேயின் மேலும் வைத்து பிளஸ் பண்றான். எப்படி பிளஸ் பண்றான் பாக்குறீங்களா? என்ன ஸ்தோத்திரம். இப்படி பிளஸ் பண்ண வேண்டியவன் எப்படி பிளஸ் பண்றான்? வலது கையை எப்ராஹிம் மேலும் இடது கையை மனாசே மேலும் வைத்து ஸ்தோத்திரம் பிளஸ் பண்றான். உடனே அங்கிருந்து யோசேப்பு கத்துறான், அப்பா அப்பா ஸ்தோத்திரம், மனாசே தான் மூத்தவன், உங்க வலது கை யார் மேல வை? ஸ்தோத்திரம். மனாசே மேல வைப்பா. ஸ்தோத்திரம். எப்ராஹிம் மேல வைக்காதப்பா. இப்போ பிளஸ் பண்றது அவனுக்கு கண்ணு தெரியாது. ஸ்தோத்திரம். யார் முன்னாடி நிக்கிறதுன்றது தெரியாது. அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று ஏற்கனவே சொன்னேன். மனாசேவை பிளஸ் பண்ணனா அவன் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பான்? ஈஸியா பிளஸ் பண்ணிட்டு இருப்பான். ஸ்தோத்திரம். அவனுக்கு கண்ணு தெரியாது, யார் மனாசேன்னு தெரியாது, யார் எப்ராஹிம் தெரியாது. இது ஆண்டவருடைய பிளான். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிளான் மனாசேக்கு வர வேண்டிய அந்த சேஷ்ட புத்திர சுதந்திரம் யாருக்கு வருது? இப்போ எப்படி வருது? எப்படி வருது? எப்படி வருது? சிலுவையில வருது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புறஜாதிகளாகிய நமக்கு ரட்சிப்பு எப்படி வந்துச்சு? சிலுவையில தான் வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்ராஹிமை சேஷ்ட புத்திரனாக தெரிந்து கொண்டபடியினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஓசியாவுல, அவனை கைப்பிடித்து நடக்க. எப்ராஹிமுக்கும் சேஷ்ட புத்திரத்துக்கும் சம்பந்தமே, நமக்கும் ஆராதனைக்கும் சம்பந்தமே. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு ஆராதனைக்கும் சம்பந்தமே இல்லை, நமக்கும் வாக்கு தத்தங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, நமக்கும் பலிகளுக்கும் சம்பந்தமே இல்லை, நமக்கும் காணிக்கைகளுக்கும் சம்பந்தமே இல்லை. இது எல்லாமே இஸ்ரவேலருக்குரியதே. கவனிக்கணும் நல்லா நீங்க. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை படிக்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கிற 3000 வாக்கு தத்தங்களுக்கு மேல சொல்லப்பட்டிருப்பது யாருக்குங்க? இஸ்ரவேலர்களுக்கு தான். ஸ்தோத்திரம். அதனால அந்த பழைய ஏற்பாட்டு கால வாக்கு தத்தத்தை சொல்லி சோப்பு போட்டு ஸ்தோத்திரம் உங்களால் இருக்கிற பணத்தை புடுங்கிறதுக்கு இன்னைக்கு சபைகள், சபை போதகர்கள் சோப்பு போட்டு உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வீட்டு மேல வீட்டை கட்டுவார்னு பழைய ஏற்பாட்டு ஒரு வாக்கு தத்தத்தை எடுத்து கோட் பண்ணி உங்களை உற்சாகப்படுத்தி இப்படித்தான் நிறைய சபைகள் ஓடி இருக்குது. அதை சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வாக்கு தத்தமும் புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளா இருக்கிற எப்ராஹிமுக்கு கிடையாது. ஸ்தோத்திரம். அப்படி இருந்திருக்குமானால் கவனிங்க, அப்படி அந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு சொந்தம் என்று இருந்திருக்குமானால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்கள், பேதுருடைய நிருபங்கள், யோவானுடைய நிருபங்கள், யாக்கோபுடைய நிருபங்கள், யூதாவுடைய நிருபங்கள் எல்லாம் அவர் எழுதும்போது, சபைக்கு எழுதும்போது, பயப்படாதே, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், பயப்படாதே இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். ஏசாயா 43:1 படி. அதே போல உங்க சபையிலும் கர்த்தர் செய்வார் எழுதிருக்கலாம் இல்லையா? எழுதிக்கிறாரா எங்கேயாவது? பழைய ஏற்பாட்டுக்கால வாக்கு தத்தத்தை சபைக்கு லெட்டர் எழுதும் போது எங்கேயாவது கோட் பண்ணி யாராவது எழுதிக்கிறாங்களா? ஏன் எழுதல? அது நமக்குரியது அல்லங்க. நீங்க பழைய ஏற்பாடு முடிச்சுட்டு லாஸ்ட்ல ஒரு பேப்பர் இருக்கும், அதுல படிங்க. என்ன போட்டுக்குது? பழைய ஏற்பாடு முற்றிற்று, முடிஞ்சு போச்சு, அதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்ல. நம்ம புதிய ஏற்பாட்டுக்கால விசுவாசிகள் மத்தேயிலிருந்து தான் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஆரம்பம் மார்க் தொடங்குவாரு. அதுல இருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் தான் கடைபிடிக்கணும். புரியுதா உங்களுக்கு இல்லையா? ஸ்தோத்திரம். அதனால புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வாக்கு தத்தங்கள் அல்லது புதிய ஏற்பாட்டுக்கு இசைந்து போகிற வார்த்தைகள் தான் நமக்கு ஆப்ட் ஆகும். ஸ்தோத்திரம். நமக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதை ஸ்தோத்திரம் இந்த யாக்கோபு இவர்களை பிளஸ் பண்ணும் போது சொல்லிட்டார்.
ஸ்தோத்திரம். புறஜாதிகளா இருந்த நமக்கு ஸ்தோத்திரம் ரட்சிப்பு வருவதற்கான வாய்ப்பே இல்லை. இந்த யாக்கோபு மனமறிய ரூபன் ஆண்டவருக்கு ஆகாதவனாய் போய்விட்டபடியினாலும், சிமியோன் லேவி அவர்களும் அவருடைய பார்வைக்கு இரத்த சம்பந்தமான காரியங்களாய் மாறிவிட்டபடியினாலும், அந்த சேஷ்டபுத்திர சுதந்திரத்தை கொண்டு வந்து புறஜாதிகளாகிய நமக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆமென். நீங்களும் நானும் தான் எப்ராயிம். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ராயேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். பாத்தீங்க அந்த 11வது ஃபுல்லா படிச்சு பாருங்களேன். அடுத்த வசனம் படிங்க. ஸ்தோத்திரம். 11 4வது வசனம். அங்கல்லமா ஓசியா 11, அதான் சொல்லிட்டேன். பிளஸ் பண்ணிட்டாரு. ஸ்தோத்திரம். அதைத்தான் ஓசியா 11 இங்க சொல்றாரு. அடுத்த வசனம் 5வது வசனம் வாசிங்க. நாலுமா மனுஷரை கட்டி இழுக்கிற அவருடைய கழுத்துக்கள் இருந்த நுகத்தடியை அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அதுல தொடர்ந்து கீழே வாசித்தீங்கன்னா ஸ்தோத்திரம். எப்ராயிமே 8வது வசனமா, எப்ராயிமே நான் தெரிந்து கொண்ட தாசன், மனமறிய மனாசையை தள்ளிட்டு எப்ராயிமே நான் தெரிந்து கொண்டேன். எப்படி? சிலுவையில. அதைத்தான் கலாத்தியர் 3:14 சொல்றாரு. ஸ்தோத்திரம். 3:13-14 அதான் இந்த மாசம் வாக்குத்தத்தம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கெல்லாம் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக தான் இயேசு மரத்தில் தூக்கப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவின் மூலமாக தான், சிலுவையின் மூலமாக தான் ஸ்தோத்திரம் எப்ராயிமா இருந்த ஸ்தோத்திரம் தகப்பனாலேயே புறக்கணிக்கப்பட்டவனா இருந்த மனாசாவை பிளஸ் பண்ணுங்கப்பா, எப்ராயிம் பிளஸ் பண்ண வேணான்னு சொன்னேன். அந்த வேணான் என்ற இடத்துல இருந்த எப்ராயிமாகிய உங்களை என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் சிலுவையினாலே. ஆமென். இதை ஒரு நாளும் ஒரு விசுவாசியம் மறந்துடவே கூடாது. ஸ்தோத்திரம். ரட்சிப்பு என்பது ஸ்தோத்திரம் நாம் அவரை கண்டுபிடித்தது அல்ல. யோவான் 15:16 அழகா சொல்லுது. வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். வாசிங்களேன். 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். கவனிங்க. ஸ்தோத்திரம். நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்ம நினைச்சுக்கிறோம் நானே சர்ச்சைக்கு வந்துட்டேன்னு. ஸ்தோத்திரம். இல்லவே இல்லை. ஒருவனையும் அவர் இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் பிதாவினிடத்துல தேவனிடத்துல வரவே முடியாது என்பதுதான் ஸ்தோத்திரம் இயேசு சொன்ன ஸ்டேட்மெண்ட். அப்போ நம்ம எல்லாம் சபைக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த எப்ராயிமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறும்படியாக ஸ்தோத்திரம் அந்த வார்த்தையை நிலைநிறுத்தும்படியாக எப்ராயிமா இருந்த புறக்கணிக்கப்பட்டவர்களா இருந்த புறஜாதியா இருந்த நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் இந்த கலாத்தியர் 3:14 வசனத்தின்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படிதான் ஸ்தோத்திரம் நம்மை தெரிந்து கொண்டார், சபையில கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நாம் ஒரு நாள் கூட ஸ்தோத்திரம் இதை மறந்து விடவே கூடாது. ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் வேலையை செஞ்சு அவர் நம்மளை தெரிந்து கொண்டு ஸ்தோத்திரம். எபேசியர் 2:8 கூட வாசிங்களேன். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். ரட்சிப்பு என்பது நம்மால் உண்டானது இல்ல. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நினைச்சுக்கிறீங்க நானே ரட்சிக்கப்பட்டங்க, ஸ்தோத்திரம், நானே சபைக்கு வந்துட்டேங்க அப்படின்னு நினைச்சுக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவங்களுக்கு நல்லா அந்த மனசுல எழுதிங்க. ஸ்தோத்திரம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது ஒரு நாளும் உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு, கிஃப்ட் ஆஃப் த லார்ட். என்னை நேசித்து இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்குதுங்க,
இதுவரையும் தோன்றி மறைஞ்சிருக்குதுங்க. இப்ப வாழ்ந்து கொண்டிருப்பதே 600 கோடிக்கு மேல. 600 கோடி ஜனத்துல ஸ்தோத்திரம் உங்களை என்னையும் கண்டுபிடிச்சுக்கிறார் தேடி. இதை நினைச்சு பார்த்தா நம்ம ரட்சிப்பை இழந்து போவதற்கு ஒரு நாளும் நான் நடக்க மாட்டோம். ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவு அடைந்த பின்பு மனம் பதறி அல்லது மனப்பூர்வமாய் பாவத்தை செய்யவே மாட்டோம். ஸ்தோத்திரம். என்னை ரட்சித்தது எவ்வளவு பெரிய காரியம் நீங்க யோசித்து பாருங்க. பேர்டு கேம்னு ஒரு வீடியோ எடுக்கிறாங்க கிரிக்கெட்லாம் ஆடும்போது. ஸ்தோத்திரம். அதுல பாக்குறதுக்கே பயமாகுது. அந்த கிரவுண்ட் எடுக்கிறான் பேர்ட் கேம்னு, அதுலயே என்ன பண்ணல ஸ்தோத்திரம். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்கும்போது நம்மளாம் எப்படி இருந்திருப்போம்? எறும்பு மாதிரி கூட இருந்திருக்க மாட்டோம். அந்த எறும்பு கூட்டத்துல உங்களை என்னையும் தேடி கண்டுபிடித்திருக்கிறார். ஸ்தோத்திரம். எப்ராஹிமை நான் தேடி கண்டுபிடித்தேன். ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் வசனம், அவன் இளைஞனா இருக்கும் போது அவனை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தேடி கண்டுபிடிக்கிறார். தேடி கண்டுபிடிப்பதற்கு காரணம் என்ன? உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன் குறிக்கப்பட்டவர்கள். இதை நீங்க ஸ்தோத்திரம் மனசுல எப்பவுமே தெளிவா எழுதி வச்சுக்கணும். உங்களை அவர் தேடி கண்டுபிடிச்சு ரட்சித்து சபையில கொண்டு வந்து விட்டார். இந்த ரட்சிப்பு முழுமை அடைய செய்கிறதும் அப்படியே பேக் அடிச்சு ஓடுறதும் உங்க கரங்கள்ல கொடுத்து விட்டார். ஸ்தோத்திரம். நமக்கு ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, சரீரம் இருக்குது. ஆவியின் ரட்சிப்பை அவர் இலவசமாய் நமக்கு கொடுத்து விட்டார். அதை வைத்து ஆத்மாவையும் சரீரத்தையும் நம்ம ரட்சித்து கொண்டால் அவரோடு கூட யுகா யுகமாய் பரலோகத்தில் இருப்போம். இதை பற்றி ஒண்ணுமே தெரியாம ஸ்தோத்திரம் ஆத்மாவை ரட்சிக்கவில்லை என்று சொன்னால் அது நிமித்தமாய் சரீரம் ரட்சிக்கப்படாது. ரட்சிக்கப்படாத சூழ்நிலையில ஆண்டவர் வரும்போது ஸ்தோத்திரம் தண்டனைக்குரிய உலகத்தோடு நியாயம் தீர்க்கக்கூடிய இடத்துல நாம் நிற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதை மனதில் வைத்து ஸ்தோத்திரம் நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து சபைக்கு வந்திருக்கிறீங்க, நமக்கும் ஆராதனைக்கும், நமக்கும் வாக்கு தத்துவத்துக்கும், நமக்கும் காணிக்கைக்கும், நமக்கும் பலிக்கும் ஒரு சம்பந்தம் கூட. அதனால தான் கானானிய ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றுவா. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் வந்து உலகத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் பரலோகம் பார்த்த பார்வை யாரு? இயேசுநாதர் பார்த்த பார்வை. கானானிய ஸ்திரியை பார்த்து என்ன சொன்னாரு? 15 வாஸ்தவ ஸ்தோத்திரம். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து மத்தேயு 15 25 24 25 காணாமல் போன இஸ்ரவேலராகிய அதுக்கு முன்னாடி காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேலரிடத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. இப்ப இஸ்ரவேலரை பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். புறஜாதியா இருந்த கானானிய ஸ்திரீ நம்மெல்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்கிறோம். அந்த ஜனங்களை என்ன சொல்றாரு? நாய்க்குட்டி என்று சொல்லுகிறார் மத்தேயுல. மார்க்கு லூக்கால வாசித்து பார்த்தோம்னா டைரக்டா நாய் நகுது, டாக் நகுது. cannot be served ஸ்தோத்திரம் to the dogs நகுது. ஸ்தோத்திரம். இங்கிலீஷ் பைபிள்ல தெளிவா இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது மொழி பெயர்க்கும் போது கொஞ்சம் கொச்சையா இருக்கிறதுனால நாய்க்குட்டி அப்படின்னு எழுதிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இங்கிலீஷ் பைபிள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெளிவா டாக் நகுது. கவனிங்க. அப்ப ஆண்டுடைய பார்வையில, பரலோகத்தின் பார்வையில புறஜாதியா இருந்த நம்மை பரலோகம் பார்த்தது எப்படிங்க? ஸ்தோத்திரம். நாய். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒரு விசுவாசி நினைச்சா மனப்பூர்வமா பாவம் செய்ய முடியுமா? யோசித்து பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனாலதான் இங்க எபிரேயருக்கு எழுதும்போது 10:26 சொல்றாரு, நீங்க சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். இதுதான் சத்தியம். இதை தெரிஞ்சின பிற்பாடு மனப்பூர்வமாய் பாவம் செய்வதற்கு உங்களை தயவு செய்து ஒப்பு கொடுக்காதீர்கள். நம்ம ரட்சிப்பை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எபிரேயர் 2:4 அழகா சொல்லுவார். எபிரேயர் ஆக்கியோம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்கு லிமிட்டே கிடையாது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லுவார் 2:4. ஸ்தோத்திரம். ஆமா ஸ்தோத்திரம். கலாத்தியர் 2:12 சொல்லுவார், பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், பூரணமாக்குங்கள். ஒரு பகுதி மாத்திரம் ரட்சித்து ஒன்றையும் பண்ண முடியாது. ஆத்மாவும் ரட்சிக்கப்பட்டால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆத்மாவும் ஆவியும் ரட்சிக்கப்பட்டிருந்தாதான் சரீரம் ரட்சிக்கப்படும். ஸ்தோத்திரம்.
அதனால அதிக பயத்தோட அந்த வாசகம் நான் முடிச்சிடுறேன். ஸ்தோத்திரம். கலாத்தியர் 2:12, நான் உங்களுக்கு சமீபமா இருந்த போது மாத்திரமல்ல, எப்படி எனில், பிலிப்பியர் 2:12, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனம், நான் உங்களிடத்தில் இருக்கும்போது மட்டுமல்ல, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனம் இல்லையா? ஆதலால் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடி நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும்போது மாத்திரம் அல்ல, தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நீங்க பிரயாசப்படாம ஒண்ணுமே நடக்காது. ஆண்டவர் இலவசமா எங்கள் மேல் வைத்த அன்பினாலே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, ஸ்தோத்திரம், பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே யோசேப்பின் சந்ததியை தெரிந்து கொண்டு எப்ராயிமாய் உங்களை என்னையும் பிளஸ் பண்ணி, ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்துக்கு நேராய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த ஆவியின் ரட்சிப்பை வைத்து, ஸ்தோத்திரம், ஆத்துமாக்களை எப்படி ரட்சிப்பது, ஆத்துமாவை எப்படி ரட்சிப்பது, சரீரத்தை எப்படி ரட்சிப்பது என்பதை குறித்து தான் தொடர்ந்து வரும் நாட்களில் உங்களோடு பேச போகிறேன். அதனால மிஸ் பண்ணாம ஒவ்வொரு ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதை மறுபடியும் கேளுங்க, மறுபடியும் வசனங்களை நோட் பண்ணி இருந்தால் படிங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரியவில்லை என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரும்போது உங்களுடைய கேள்வி என்ன என்பதை பேப்பரில் எழுதி கொண்டு வந்தாலும் அதை நான் விளக்குவதற்கு தயாராக இருக்கிறேன், சபை ஆராதனையிலேயே. ஸ்தோத்திரம். அல்லது சபை முடிந்த பிற்பாடு கேட்டாலும் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஒருவரும் சந்தேகத்தோடு புரிதல் இல்லாமல், ஸ்தோத்திரம், நீங்கள் தொடர வேண்டாம். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆரோக்கியமானது இல்லை. அப்படியே பைபிளை மூடிட்டு முழங்கால் படிடுவோம். ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி. எஸ், நன்றி அப்பா, தேங்க்யூ லார்ட். எவ்வளவு அன்பு பாருங்க. ஸ்தோத்திரம். நான் இதெல்லாம் நினைச்சுதான் கண்ணை மூடனா முடிக்கவே முடியாதனால, ஸ்தோத்திரம், எனக்கும் ரட்சிப்புக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னும் ஒரு படி நான் மேல, எனக்கும் ஊழியத்துக்கும் ஒரு தகுதியும் கிடையாது. ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் என்னை நேசித்து என்னை ரட்சித்து என்னுடைய கரங்கள்ல இவ்வளவு பெரிதான, ஸ்தோத்திரம், கனமான ஊழியத்தை அவருக்கு ஈக்குவலா, ஸ்தோத்திரம், கொடுத்து வச்சிருக்கிறாரே. இந்த ரட்சிப்புக்கு எப்படி நான் துரோகம் செய்வது, இந்த ரட்சிப்புக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்வது, ஸ்தோத்திரம், அப்படின்ற பயம், அப்படின்ற நடுக்கம் ஒவ்வொரு நிமிஷமும் என்னை பற்றி கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நான் துரோகம் பண்றக்கூடாது. என் மேல நம்பிக்கை வச்சு, ஸ்தோத்திரம், என் மேல அன்பு வைத்து இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாரே. ஸ்தோத்திரம். உங்க மேலே அன்பு வச்சு உங்களுக்கு தானே கொடுத்துக்கிறாரு. நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க தானே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா உங்க இருதய பலகையில எழுதிக்கங்க. ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலை மறந்துடாதீங்க. பாவம் செய்யும் போது இந்த காரியம் முன்னாடி வந்து நிக்கணும். ஸ்தோத்திரம். என்னை ரட்சித்தது எவ்வளவு பெரிய கிருபை. இந்த ஊர்ல இல்லாத, எத்தனையோ ஜனங்களுக்கு இல்லாத கிருபை, இரக்கம், தயவு நம்மை தேடி வந்ததே. அந்த ரட்சிப்பை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ப்ளீஸ் செக் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்களை முழங்கால் படிக்கிற முடிஞ்சா முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே என்னை ரட்சித்தது, ஆண்டவரே எனக்கு எந்த தகுதியும் இல்லப்பா, எனக்கு ரட்சிப்பை கொடுத்தது எந்த தகுதியும் இல்லப்பா, நான் அதை எந்த அளவுக்கு பத்திரமாய் பாதுகாத்து வைத்துக் கொண்டு என்னுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஹல்லேலூயா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆண்டவர் அவ்வளவு அன்பு நம்ம மேல வச்சு, ஸ்தோத்திரம், நம்மை ரட்சித்திருக்கிறபடினாலதான் இங்க சொல்றாரு 11:8 ஓசியாவில், எப்ராயிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன், உன் மேல பெரிய எதிர்பார்ப்பை வைத்து உன்னை நான் ரட்சித்திருக்கிறபடினாலே என்னால உன்னை கைவிட்ட முடியாதுபா, உன்னை கைவிட்ட முடியாதுபா. எப்படி ஆகಲಿ என் பிள்ளை இடத்துல வரணும், என்னோடு கூட பரலோகத்துல நித்தியமா இருக்கணும் என்பதற்காக தான் தேவன் அங்கலாய்ப்போடு உங்களோடு ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிறார். சபையே, ஸ்தோத்திரம், ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள், ஆண்டுடைய சத்தத்தை, அங்கலாய்ப்பை புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க் யூ அப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன், ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. செல்ல பிள்ளையா உங்கள் மடியில் இருக்கின்றேன், செல்ல பிள்ளையா
உங்க மடியில் இருக்கின்றே, எதுவும் என்னை பிரித்திட முடியாது, எதுவும் என்னை பிரித்திட முடியாது. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? இஸ்ராயேலே, உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ராயேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டீரே. எவ்வளவு பாடுகள், எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள் இந்த வார்த்தையை சொல்றதுக்குள்ள ஸ்தோத்திரம். ஆனாலும் சொல்லும்படியான கிருபை கொடுத்து உங்களுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர் உங்க மேல எப்பவே அன்பை வச்சுட்டார். உங்களை நான் கைவிடுவதே இல்லை, உங்களை நான் விட்டுறவே மாட்டேன்பா, பிசாசு கையில விட்டுறவே மாட்டேன்பான்னு சொல்லி ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு பிராமிஸ, ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறபடினாலதான் ஸ்தோத்திரம். உங்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியங்களை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கி இருக்கணும். என்னாரும் சத்தியத்தை நீங்க ஒழுங்கா அறிஞ்சிருந்தீங்கன்னா ஸ்தோத்திரம், நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக தான் ஸ்தோத்திரம். வேக வேகமாய் சொல்லப்பட்ட வசனங்களை நீங்க அந்த ஃபாஸ்டிங் டைம்ல கேட்க டைம் இல்லை அப்படின்றதுனால மறுபடியுமாய் போன வாரங்களிலே ஸ்தோத்திரம், இந்த வாரங்களிலே போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. தயவு செய்து கீழ்ப்படிஞ்சு ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைகளை மறுபடியும் கேளுங்கள். என்ன நடக்கிறது, என்ன நடந்தது, என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொண்டவர்களாக, சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களாக மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தமாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் பட்ட பிரயாசங்கள், ஆண்டவர் பட்ட வேதனைகள், சிலுவையில ஆண்டவர் செஞ்ச காரியங்களை கொச்சைப்படுத்திவிட்டு, அவமானப்படுத்திவிட்டு ஸ்தோத்திரம், நீங்க இஷ்டம் போல வாழ்வீர்களானால் வரப்போகிற தண்டனையிலிருந்து கண்டிப்பாக உங்களால் தப்பிக்கவே முடியாது என்பதை நீங்கள் மனதில் வைத்து செயல்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனால அந்த வசனத்தை மறுபடியும் ஆண்டவர் சொல்றார். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பும் மனப்பூர்வமாய் நீங்கள் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் உங்கள் பாவங்கள் நிமித்தம் செலுத்தப்படுகிற பலி இனி இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு நியாய தீர்ப்பு வரும். நிறைய கதையை மனசுல வச்சுங்க. ஸ்தோத்திரம். நீங்க பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நன்மையானாலும் தீமையானாலும் ஆண்டவர் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று மத்தேயு 12 வாசிகள். ஸ்தோத்திரம். மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லாத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிட்டார். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு எவ்வளவு செஞ்சிருப்பீங்க பாருங்க. ஸ்தோத்திரம். எவ்வளவு வருஷமா சபைக்கு வந்து கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவர் அறியாம புரியாம எத்தனையோ காரியங்களை செய்திருப்பீர்கள். இதற்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அறுத்தே ஆக வேண்டும். ஒன்னு விதைச்சா 1 வராது, 100 வரும், 200 வரும், எப்படி வேணா வரும். ஸ்தோத்திரம். புரிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இனி விதைச்சது அறுக்கிறதே நம்மளால முடியாது. விதைச்சுக்கிறத இனிமேலாவது விதைக்காதபடி ரொம்ப ஜாக்கிரதையா வாழுங்க. மனப்பூர்வமா பாவம் செய்யாதீங்க. ஸ்தோத்திரம். உங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, என்னையை நான் அர்ப்பணித்து ஜெபிக்க போறோம். கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, கிருபை நிறைந்த பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையா நம்முடைய சமூகத்தில் வந்து நீர் போதித்த ஆண்டவரே வேத பாடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் யார் என்பதை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் உணர்த்தி கொண்டே இருக்கிறீங்க. எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை, எனக்கும் சர்ச்சுக்கும் சம்பந்தமே இல்லை, எனக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நாயாக பரலோகத்தில் பார்க்கப்பட்ட எனக்கு தேவன் வாழ்வு கொடுக்கும்படியா எப்ராயிமாய் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டு, தகப்பனுடைய எண்ணம் தன்னுடைய தகப்பனால் தேவனால்
என்னுடைய மூத்த மகன் தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பினதை ஆண்டவர் புரிந்து தகப்பனால் வெறுக்கப்பட்ட நிலைமையில் இருந்த எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்க கண்ணோக்கி பார்த்து எங்களை பிளஸ் பண்ணி எங்களை ஆண்டவரே மற்ற ஜனத்தை விட்டு பிரித்தெடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறீர் என்று சொன்னால் அன்று எங்கள் மேல் வைத்த ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரிது என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைக்கணுமே, ஒவ்வொரு நாளும் நினைக்கணுமே. என் ஆண்டவருக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது, அவருடைய அன்புக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது, துரோகம் செய்யக்கூடாது, நான் பாவம் செய்யக்கூடாது. பாவம் செஞ்சு மறுபடியும் சிலுவையில் அடிச்சு அவர் அவமானப்படுத்தக்கூடாது. அந்த சிலுவை மரணத்துக்கு ஒரு வேல்யூ ஸ்தோத்திரம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த சிலுவை மரணத்தினுடைய வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் என்னை ஒடுக்கி ஆண்டவரே என்னை கீழ்ப்படுத்தி ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் ஸ்தோத்திரம். அவர் என்ன தப்பு செஞ்சிருக்கிறார் 9வது அதிகாரம் கடைசி வசனத்துல ஸ்தோத்திரம், என்னுடைய சரீரத்தை நான் ஆகாதவனாய் போய்விடாதபடிக்கு என் சரீரத்தை அடக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறான் ஸ்தோத்திரம். அடங்காதது, அடங்காத பொல்லாங்கு நிறைந்தது ஸ்தோத்திரம், அடங்காது கீழ்ப்படிய கூடாமலும் இருக்குது நம்முடைய உயிர், நம்முடைய ஆவி ஸ்தோத்திரம். ஆனாலும் அவர் சொல்றாரு, நான் அடக்கி ஒடுக்குகிறேன் கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். அதனால தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஆவிக்குரியவர்களே, கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்களே, புது சிருஷ்டியை உள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறவர்களே, ஆவிக்கேற்றபடியாய் நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள் என்று சொல்லி ரோமருக்கு எழுதும்போது பவுல் அப்போஸ்தலன் சொன்னாரே, ஆண்டவரே நாங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள ஆண்டவரே பிரயோஜனமானதை போதித்து நீ நடக்க வேண்டிய வேலை நடத்துகிற கர்த்தாவே எங்களை தொடர்ந்து போதிங்கப்பா, எங்களை நீங்க நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, நித்தியத்தின் வழியில நடத்துங்க. ஆண்டவரே நாங்கள் ஒருவரும் ஆண்டவர் அந்த நித்தியத்தை இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே நீர் பட்ட அந்த பிரயாசத்தை, சிலுவையிலே நீ செஞ்ச அந்த தியாகத்தை ஒவ்வொரு நாளும் நினைத்து அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் எங்கள் ரட்சிப்பை பூரணப்படுத்தி கொள்ள ஆண்டவர் அனுகிரகம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த வேலையை தான் நாங்க செய்யணும் ஆண்டவரே, தேவையில்லாத காரியங்களை நாங்க செய்யக்கூடாது ஆண்டவரே, செய்யக்கூடாது, உங்களை வேதனைப்படுத்தக்கூடாது. எனக்கு கிடைத்திருக்கிற ரட்சிப்பு மகா பெரியது, மகா பெரியது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று எபிரேயர் ஆக்கியோன் எழுதுகிறான். அதை பூரணப்படுத்துகிற முனைப்பு மாத்திரம் இருக்கணும். கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை நானும் அங்க போய் சேரணுமே, கிறிஸ்துவோடு நானும் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கணுமே அப்படின்ற முனைப்பு மாத்திரம் ஒரு ஆவிக்குரியவர்களுக்கு உண்டாக, எங்களுக்கு உண்டாக, என்னை தாழ்த்தி உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீங்க எங்களை எடுங்கப்பா, கையில நீங்க எங்களை எடுங்கப்பா, குயவனே நீங்க எடுங்கப்பா, எங்களை வேற பாண்டமாய் நீ விரும்புகிற வேற பாண்டமாய் நீங்க வணைந்து கொள்ளுங்கப்பா, வணைந்து கொள்ளுங்கப்பா, வணைந்து கொள்ளுங்கப்பா. உமக்காய் வாழ ஆண்டவரே என்னுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்காய் பிரயாசப்பட தொடர்ந்து கர்த்தர் நடத்துவீராக. அந்த ஒவ்வொருவருக்குள்ளும் அப்படிப்பட்ட சிந்தை, அப்படிப்பட்ட எண்ணம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உண்டா இருக்கும்படியா என்னை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் கர்த்தர் நடத்தும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரை போதித்து ஆலோசனை கொடுத்து நித்திய வழியில நடத்தும், நித்திய வழியில நடத்தும். நாங்கள் ஆசீர்வாதமா இந்த உலக ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே மகிமையாவும் செலுத்தி எங்கள் ஆண்டவர், எங்கள் ரட்சகர், எங்கள் மீட்பர், எங்கள் ஆத்மாவின் கண்காணியமாய் இருக்கிற இயேசு ராஜாவின் மாறாத நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவேன், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மா அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகி தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், வழிநடத்தல், சமாதானம் விசேஷம் அதனால கடந்து வந்து நம்ம அனைவரும் இப்போதுமே எப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு